வணக்கம் மாணவ செல்வங்களே. ஒரு உயிரினத்தை பாதிக்கும் உடல் மற்றும் உயிரியல் காரணிகள் மற்றும் அவற்றின் வேதியியல் தொடர்புகளின் கூட்டுத்தொகை சுற்றுச்சூழல் என்று அழைக்கப்படுகிறது. உயிரினங்கள் ஒருவருக்கொருவர் மற்றும் உயிரியல் மற்றும் உயிரற்ற காரணிகளுடன் சமநிலையை பராமரிக்கின்றன. சுற்றுச்சூழலின் அடிப்படை அலகை விவரிக்க 1935ஆம் ஆண்டில் ஏ.ஜி. டான்ஸ்லே என்பவரால் சுற்றுச்சூழல் அமைப்பு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. சுற்றுச்சூழல் அமைப்பு என்பது சுற்றுச்சூழலில் வாழும் தனிநபர்களின் உறவுகளைப் படிப்பதாக வரையறுக்கப்படுகிறது. மனித நடவடிக்கைகள் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் பல எதிர்மறை விளைவுகளை காட்டுகின்றன. உணவு பயிர்களை வளர்ப்பதற்காக காடுகளை வெட்டுவது சுற்றுச்சூழலில் தீங்கு விளைவிக்கும் மாற்றங்களை கொண்டுவரும் மற்றும் ஒவ்வொரு உணவூட்டமட்டம் அளவிலான உயிரினங்களையும் பாதிக்கும். கற்றல் நோக்கங்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கொல்லேறு ஏரியின் கதை, மீன்களில் கனரக உலோகங்களின் உயிர்க்குவிப்பு, குருவி குறித்து பிரச்சாரம், தடுப்புக்கான படிகள். முக்கிய வார்த்தைகள்: சுற்றுச்சூழல், கொல்லேறு ஏரி, பறவைகள் சரணாலயம், பூச்சிக்கொல்லிகள், உயிர்க்குவிப்பு, உயிர் உருப்பெருக்கம், சூழல் நட்பு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் நெறிமுறைகள். சுற்றுச்சூழல் அமைப்பில் மனித செயல்பாடுகளின் விளைவுகளின் கருத்து வரைபடத்தை இங்கே கவனிப்போம். மனித தலையீடுகளின் விளைவுகளை புரிந்து கொள்ள ஒரு குளத்தின் சுற்றுச்சூழல் அமைப்பை பார்ப்போம். கொல்லேறு ஏரியின் கதை. ஆந்திர பிரதேச மாநிலத்தின் மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்களுக்கு இடையே உள்ள கொல்லேறு ஏரியின் இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும். ஏரியின் நீர்பிடிப்பு 6121 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது மற்றும் உப்புத்தெரு எனப்படும் 65 கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாய் வழியாக வங்காள விரிகுடாவில் உபரி நீரை வெளியேற்றுகிறது. கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகள் வெள்ளப்பெருக்கு சமவெளியில் இருந்து கொல்லேறு சதுப்பு நிலம் அதிக அளவு ஊட்டச்சத்து நிறைந்த வண்டல்களை பெறுகிறது. நவம்பர் 1999இல் ஆந்திர பிரதேச அரசு இந்திய ஏரியை பறவைகள் சரணாலயமாக அறிவித்தது. இந்த ஏரியில் 193 வகையான பறவைகள் மற்றும் மருத்துவ தாவரங்கள் உட்பட பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் உள்ளன. இந்த ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையில் வடக்கு ஆசியா மற்றும் கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து 20 லட்சம் புலம்பெயர்ந்த பறவைகளை ஈர்க்கிறது. இந்த ஏரி 20 மில்லியன் குடியிருப்புகளுக்கு முக்கியமான வாழ்விடமாக உள்ளது.
இந்த நன்னீர் ஏரியின் அளவு சுருங்கி மாசு காரணமாக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லேருவில் மீன் வளர்ப்பு 1980களில் பரவலாக தொடங்கப்பட்டது. பின்னர் கிருஷ்ணா கோதாவரி டெல்டாவில் உள்ள மற்ற பகுதிகளுக்கும் பரவியது. 1996ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட முழு ஏரியும் சாகுபடிக்கு கொண்டுவரப்பட்டது. மேலும் பயிர்களை பாதுகாக்க நீர் வராமல் இருக்க அணைகள் கட்டப்பட்டன. இந்த திசை திருப்பல் ஏரியின் இயற்கையான ஓட்ட அமைப்பை பாதித்தது மற்றும் அதன் நீர்பிடிப்பு திறனை கணிசமாக குறைத்தது. விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகள் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியை குறைத்து கணிசமான மாசுகளால் நிரப்பின. மாசுபாட்டின் முக்கிய ஆதாரங்கள் விவசாய ரசாயனங்கள், உரங்கள், மீன் தொட்டி, வெளியேற்றங்கள், தொழிற்சாலை, ரசாயன கழிவுகள், கரிமப் பொருட்கள் மற்றும் நகராட்சி மற்றும் வீட்டு கழிவுநீர் ஆகியவற்றுடன் விவசாய கழிவுகள் ஆகும். பரவும் நோய்கள் போன்ற நீர்வாழி நோய்கள் உள்ளூர் மக்களிடையே பொதுவாக காணப்படுகின்றன. பரவும் நோய்கள் போன்ற நீர்வாழி நோய்கள் உள்ளூர் மக்களிடையே பொதுவாக காணப்படுகின்றன. இறால் மற்றும் மீன்கள் நோய்களால் பாதிக்கப்பட்டு விவசாயத்திற்கு பயனற்ற பண்ணைகள் கைவிடப்படுகின்றன. இந்த அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகம் ஏரியை பாதுகாக்க கொல்லேறு நடவடிக்கை என்ற குழுவை அமைத்தது. கொல்லேறு ஏரியின் சுற்றுச்சூழல் சமநிலையை மீண்டும் கொண்டு வருவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். உணவு பயிர் சாகுபடிக்காக காடுகளை வெட்டுவது இயற்கையாக நிறுவப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பை சீர்குலைக்கிறது. இது மாறும் நிலையின் நிலைமையை ஒரு ஒற்றை பயிர் செய்கை மூலம் மாற்றுகிறது. அதிக செறிவுகளில் பயிர்களை வளர்ப்பது ஏராளமான உணவுகளை வழங்குகிறது. இந்த சூழல் பூச்சிகள் மற்றும் பூஞ்சை போன்ற ஒட்டுண்ணிகள் இந்த உணவுப் பொருளின் மீது வளர உகந்தது. இதனால் ஒற்றை பயிர் என்பது வெவ்வேறு வயல்களில் பயிரிடப்படும் பல்வேறு வகையான பயிர்களுக்கு பதிலாக ஒரே பயிர் சாகுபடி ஆகும். பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் மற்றும் பூஞ்சைக்கொல்லிகள் போன்ற நச்சு ரசாயனங்களை பயன்படுத்துவதன் மூலம் பயிர்களுக்கு ஏற்படும் சேதம் தடுக்கப்படுகிறது. பூச்சிக்கொல்லிகள் தீங்கு விளைவிக்கும், ஏனெனில் பல விலங்குகளும் அழிக்கப்படுகின்றன. சில விலங்குகள் வேட்டையாடும் அல்லது இரையாக இருக்கலாம். இதனால் பூச்சிக்கொல்லிகள் உணவு சங்கிலிகளில் கணிக்க முடியாத மாற்றங்களை ஏற்படுத்தலாம் மற்றும் சுற்றுச்சூழலுக்குள் சமநிலையை சீர்குலைக்கலாம். பூச்சிக்கொல்லிகள் நச்சு பொருட்களாக அவற்றின் வாழ்க்கையின் நீளத்தில் வேறுபடுவதால் சிலவற்றில் ஒட்டுமொத்த விளைவு உள்ளது. சில பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் சிதைக்கக்கூடியவை
மற்றும் குறுகிய காலத்தில் பாதிப்பில்லாத பொருட்களாக உடைந்து விடுகின்றன. மற்றவை பாதரசம், ஆர்சனிக் அல்லது ஈயம் ஆகியவற்றை கொண்டிருக்கும் சிதைக்க முடியாத ரசாயனங்கள். இந்த மக்காத பூச்சிக்கொல்லிகள் விலங்குகளின் உடலில் குவிந்து உணவு வலை வழியாக செல்வதால் ஆபத்தானவை. உணவு சங்கிலியில் மாசுபாடுகள் நுழையும் செயல்முறை உயிர்க்குவிப்பு என்று அழைக்கப்படுகிறது. மாசுபடுத்திகள் ஒரு ட்ரோபிக் மட்டத்திலிருந்து அடுத்த நிலைக்கு நகரும் செறிவூட்டும் போக்கு உயிரியக்கம் என அழைக்கப்படுகிறது. மீன்களில் கனரக உலோகங்களின் பருவகால உயிர்க்குவிப்பு. இந்தியாவின் ஆந்திர பிரதேசம் எடிலாபாத் நீர்த்தேக்கத்தின் அதாவது EBWR சைப்ரினஸ் கார்பியோ பற்றி அறிந்து கொள்வோம். தொழில்மயமாக்கல் மற்றும் மானுடவியல் செயல்பாடுகள் காரணமாக நீர்வாழ் உயிரினங்கள் கன உலோகங்களால் மாசுபடுத்தப்படுகின்றன. சமீபத்தில் மீன்கள் உலோக மாசுபாட்டின் உயிர்காட்டிகளாக கருதப்படுகின்றன. ஏனெனில் மீன் இனங்கள் அழுத்த நிலைமைகளுக்கு வலுவாக பதிலளிக்கின்றன. ஆந்திர பிரதேசத்தின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் அமைந்துள்ள எடிலாபாத் நீர்த்தேக்கத்தில் அதாவது EBWR ஈயம், கேட்மியம், குரோமியம், மாங்கனீஸ், நிக்கல் மற்றும் இரும்பு அதாவது Fe போன்ற கனரக உலோகங்களின் செறிவூட்டலை மதிப்பிடுவதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொழிற்சாலை மற்றும் விவசாய கழிவுகளால் நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர் மிகவும் மாசுபட்டுள்ளது. சைப்ரினஸ் கார்பியோ அல்லது காமன் ஸ்கேல் கெண்டை மீன் மனிதர்களுக்கு உணவாக பயன்படுத்தப்படும் உயர் புரதச்சத்து நிறைந்த மீன். நீர் மாதிரிகளில் உள்ள கன உலோகங்கள் மற்றும் நீர்த்தேக்கத்தில் வளரும் மீன்களின் கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் கில் ஆகியவற்றில் அவற்றின் உயிர்க்குவிப்பு ஆகியவை கிளைகோஜன் மற்றும் கொழுப்பு உள்ளடக்குகளுடன் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. ஆந்திர பிரதேசத்தில் EWR அருகே 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நல்கொண்டா மாவட்ட நன்னீர் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து சேகரிக்கப்பட்ட நீர் மாதிரிகள் மற்றும் மீன்களில் இணையான ஆய்வு நடத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முந்தைய பிப்ரவரி முதல் மே, பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் வரை மற்றும் பருவமழைக்கு பிந்தைய அக்டோபர் முதல் ஜனவரி வரை என 3 பருவங்களில் தண்ணீர் மற்றும் மீன் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. EWR நீர்த்தேக்கத்தில் உள்ள உலோக செறிவுகள் இந்திய தர வரம்புகளை விட அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டது. மீன் திசுகளில் உள்ள இந்த உலோகங்களின் உயிர்க்குவிப்பு மூலம் கனரக உலோகங்கள் மனித உணவு சங்கிலியில் தங்கள் வழியை கண்டறிய முடியும். மீன்களின் கல்லீரல், செவுள்கள் மற்றும் சிறுநீரகங்களில் அதிகளவு கேட்மியம் காணப்பட்டது. பருவமழைக்கு முந்தைய மற்றும் பிந்தைய பருவங்களை விட மழைக்காலத்தில் உயிர் சேகரிப்பு குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த உயிர்க்குவிப்பு உயர் இரத்த அழுத்தம், அவ்வப்போது காய்ச்சல், சிறுநீரக பாதிப்பு, குமட்டல் போன்ற பல்வேறு உடலியல் கோளாறுகளை ஏற்படுத்துகிறது. பினமாட்டா நோய் முதலில் 1956இல் ஜப்பானின்
குமாமோட்டோ மாகாணத்தில் உள்ள பினமாட்டா நகரில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது 1932 முதல் 1968 சிசோ ரசாயன தொழிற்சாலையில் இருந்து தொழிற்சாலை கழிவு நீரில் மெத்தில் மெர்க்குரி வெளியிடப்பட்டதால் ஏற்பட்டது. மினமாட்டா விரிகுடா மற்றும் ஷிரனாயு கடலில் உள்ள மட்டி மற்றும் மீன்களில் இந்த அதிக நச்சு ரசாயன உயிர் திரட்டப்பட்டது. இதன் விளைவாக பாதரச விஷம் ஏற்பட்டது. எந்த ஒரு உயிரினமும் நெருக்கடிகளை தவிர்க்க முடியாது, ஏனெனில் அவை வாழ்க்கையின் இயல்பான பகுதியாகும். 1958 சீன குருவிகள் ஒரு பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட நெருக்கடியை எதிர்கொண்டன, ஏனெனில் அவை பயிர் சேதம் மற்றும் விவசாய இழப்பை ஏற்படுத்துவதாக சந்தேகிக்கப்பட்டது. மக்கள் அதிகளவில் சிட்டுக்குருவிகளை பிடிக்கவும் விஷம் வைத்துக் கொள்ளவும் தொடங்கினர். சிட்டுக்குருவி கூடுகளை உடைத்து முட்டைகளை உடைத்து குஞ்சுகள் கொல்லப்பட்டன. சிட்டுக்குருவிகளால் பயிர்கள் சேதமடையவில்லை என்று தெரிந்த நேரத்தில் பிரச்சாரம் முடிவடைந்தது. அது மிகவும் தாமதமானது. வெட்டுக்கிளிகளின் எண்ணிக்கையை உண்பதற்கு சிட்டுக்குருவிகள் இல்லாததால் நாடு விரைவில் திரண்டது. மோசமான வானிலையுடன் சேர்ந்த வெட்டுக்கிளிகள் பெரும் சீன பஞ்சத்திற்கு வழிவகுத்தன. வெட்டுக்கிளி மக்களுக்கு எதிராக பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு நிலத்தை மேலும் சீரழித்தது. உடனடி எதிர்வினை பூச்சிக்கொல்லிகளை தடை செய்வதாக இருக்கலாம், ஆனால் பூச்சிகளை இன்னும் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்திய பிறகு குறிப்பிடத்தக்க அளவு உணவு இழப்பை காணலாம். குறைவான தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பயனுள்ள முறைகளை கண்டறிவதே நீண்டகால தீர்வாகும். பயிர் சுழற்சி மூலம் பூச்சிகளின் தாக்கம் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைக்கலாம். பூச்சிகளின் வாழ்க்கை வரலாற்றை படிப்பதன் மூலம் சில நேரங்களில் பயிர்கள் குறைந்த சேதம் ஏற்படும் நேரத்தில் விதைக்க முடியும். இயற்கை வேட்டையாடுபவர்கள் அல்லது பூச்சியின் ஒட்டுண்ணிகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் உயிரியல் கட்டுப்பாடு. ஒரு பூச்சி இனத்தின் ஆண்கள் மலட்டுத்தன்மை கொண்டவை. சில பூச்சிகளை எதிர்க்கும் மரபணு விகாரங்கள் அல்லது மரபணு மாற்றப்பட்ட தாவரங்களின் வளர்ச்சி. இவை பின்பற்ற வேண்டிய முக்கியமான தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் இயற்கையை பாதுகாப்பது நம்மை பாதுகாப்பதாகும். சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் சுற்றுச்சூழலை பாதிக்கும் மனித நடவடிக்கைகளின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது. சுற்றுச்சூழலின் சட்டங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு எது சரி எது தவறு என்ற அடிப்படை நெறிமுறைகளை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாடத்தின் சுருக்கம்: உணவு பயிர்கள் மற்றும் தானியங்களிலிருந்து பூச்சிகள், பூஞ்சைகள் மற்றும் பிற நோய்களை தடுக்க பயன்படுத்தப்படும் நச்சுப் பொருட்கள் சுற்றுச்சூழல் அமைப்புக்கு பல வழிகளில் தீங்கு விளைவிக்கும். பயோ அக்யூமுலேஷன் என்பது மாசுபடுத்திகள் உணவு சங்கிலியில் நுழைவது. மாசுபடுத்திகள் ஒரு உணவூட்ட மட்டத்தில் இருந்து அடுத்த நிலைக்கு நகரும்போது அவை செறிவூட்டும் போக்கு உயிரியக்கம் என அழைக்கப்படுகிறது. பயிர்களின் சுழற்சி, உயிரியல் கட்டுப்பாடு, மரபணு எதிர்ப்பு, விகாரங்களின் வளர்ச்சி போன்ற குறைவான சேதத்துடன் அதிக விளைச்சலை பெற பூச்சிக்கொல்லிகளுக்கு பல மாற்று வழிகள் உள்ளன.